ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தேங்காய் சோறு தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும். 2 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாதி மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகா, பாதி வெங்காயம், பாதி தக்காளி, 2 மல்லித்தழை, ஒரு இஞ்சி பூண்டு, 2 3 பட்டை கிராம்பு. அரிசியை நான் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சமைக்கலாம். இந்த சோறு சமைக்கிறதுக்கு நம்ம கிணத்த பாத்திரம் தான் தேவைப்படும். ஸோ நான் குக்கர் பாட்டம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நெய் கூட சேர்க்கலாம். நெய்யோட ஒரு மாதிரி மரமரன்னு இருக்கும் தேங்காய் சோறுக்கு. தேங்காய் எண்ணெய் போடும்போது நல்லா பொசு பொசுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோன்னே எடுத்து வச்ச பட்டை கிராம்பு எல்லாம் 2 தான், 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, பாதி வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்குறாங்க 4 சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். பாதி தக்காளி போதும். இது இந்த தேங்காய் சோறுக்கு ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். நம்ம நிறைய சேர்த்தோன்னா அது பிரியாணி மாதிரி ஆகிடும். ஸோ 2 மல்லித்தழை, புதினா 2, மல்லி 2 கொஞ்சம் வதக்கியாச்சு. நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போதும். லைட்டாக வதக்கிதான் 2 கப் ரைஸ்க்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நான் செய்கிற அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் சேர்த்துருவோம். 2 கப் அரிசிக்கு 4 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். நம்ம உப்பு போட்டு குடிச்சு பார்த்தோன்னா அந்த டேஸ்ட்டு தெரியும். அதுக்கு தக்கன உப்பு கூட குறைய நம்ம போட்டுக்கலாம். கிண்டி விட்டு அதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. அப்புறம் நம்ம தண்ணி கொதிக்க முன்னாடியே அரிசியும் போட்டுடலாம். ஏன்னா தேங்காய் சோறு அது தண்ணி ரொம்ப கொதிச்சுன்னா அது தேங்காய் பால் முறிஞ்சிடும். அதனால் முன்னாடியே நான் அரிசி லைட்டாக சூடு வந்தோடனே நான் அரிசி சேர்த்துட்றேன். நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது தான் தேங்காய் அரிசி அப்படியே இருக்கும் சோறில். சில பேர் நல்லா கொதிக்க விட்டு போடுவாங்க. அது ஒரு மாதிரி முறிஞ்சு போயிடும். அந்த தேங்காய் வந்து முறிஞ்சு போய் தண்ணி தனியாக பால் தனியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம ரைஸை போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மலமலன்னு கொதித்தோன்னே மூடி போட்டு சிம்மில் வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா அது நல்லா வெந்துட்டுருக்கோம். 15 நிமிஷம் கழித்து இது போல் இருக்கும். கொஞ்சம் தண்ணியும் சோறுமா இருக்கும். இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம். இந்த டயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கும் தம் போடுறதுக்கு. இதில் நெய் சேர்க்குறாங்க, சேர்த்துக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் தேவையில்லை. அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையும் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு வழக்கமாக எப்போவுமே தம் போடுறதுக்கு ஒரு பிளேட் வச்சுருப்பேன். அதை நான் வேறு எதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். தம் போடுறதுக்கு மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன். இப்போ அந்த தட்டை வச்சு தம் போட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு 1/4 மணி நேரம் போட்டாலே போதும். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருவோம் அப்படியே. அவ்வளோதான், நம்ம தேங்காய் சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும். நல்லா அது பொழு பொழுந்து பொசு பொசுந்து சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். சப்போஸ் அரிசி வந்து தண்ணி நிறைய குடிக்கிற அரிசி மாதிரி இருந்தால் 1 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஒருவேளை அரிசி நீங்கள் கூட போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு தேங்காயில் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 கப்புன்றனால பாதி முடிவில் செஞ்சுருக்கிறேன். இது போதும் இதுக்கு. இது வந்து மீன் குழம்பு, மட்டன், சிக்கன் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா வெறும் வாயில சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் சோறு. நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.